श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது புருஷோத்தம யோகத்தில் 7வது ஸ்லோகம். ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनः षष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति। ममैवांशो जीवलोके जीवभूतः सनातनः मनः षष्ठानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், ஜீவலோகே ஜீவலோகத்தில் சனாதனः அனாதியான என்னுடைய அம்சமே ஜீவபூதः ஜீவனாகத் தோன்றி பிரகிருதிஸ்தானி அதனதன் இயல்பில் நிற்கும் மனஹ ஷஷ்டானி இந்திரியாணி மனதுடன் கூடிய 6 இந்திரியங்கள். அது என்ன, மனோவாக்காயம் சொல்கிறதுக்கோட கூட கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5 சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 இந்திரியங்களும் மனமும் சேர்ந்த 6 இந்திரியங்களையும் இழுக்கின்றது. என்னது, இந்த பிரகிருதிஸ்தானி கர்மாணி பிரகிருதிஸ்தானி மனஹ ஷஷ்டானி இந்திரியாணி. கர்ஷதி அப்படின்னா என்ன, இழுக்கிறது. இந்த பிரகிருதிக்கு சம்பந்தமான மனசோட கூடிய 6 இந்திரியங்களும் என்ன பண்ணுறது, 5 கண் காது மூக்கு நாக்கு அப்புறம் சரீரம் இந்த தோல், இது என்ன பண்ணுறது, இந்த 5 இந்திரியங்களும் வெளியில் இருக்கிறத செய்திகளை மனசு சேர்த்து அது உள்ளே இழுக்கிறது. அதனால் என்னது, ஜீவலோகத்தில் அனாதியாக, அதாவது ரொம்ப காலமாக இருக்கிற தன்னுடைய அம்சமே ஜீவனாக தோன்றி இந்த ஜீவனில் என்ன பண்ணுறது, இங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் தன்னை அதுக்குள்ளே இழுத்துக்கிறது. அதனால் மமைவ அம்சா நம்முடையதானே என்ன, பெருமாள் என்ன சொல்கிறார், தன்னுடைய அம்சம் என்பது பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி 2 தான் போன அத்தியாயத்தில் பார்த்துட்டு வந்தோம். க்ஷேத்திரஜ விபாக யோகத்திலையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் அடுத்த யோகத்திலையும் பார்த்தோம். 14வது அத்தியாயத்திலையும் அதில் என்ன குணத்திரய விபாக யோகத்திலையும் பார்த்தோம். இந்த க்ஷேத்திரஜ விபாக யோகத்திலையும் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னா என்னன்னு பார்த்தோம். அதுபோல் மமைவ அம்சா மம ஏவ அம்சா அப்படின்னு சொன்னால் தன்னுடைய அம்சமாகிய பராப்பிரகிருதி என்ன பண்ணார், இதை 7வது அத்தியாயத்தில் கூட பெருமாள் சொல்கிறார். என்ன, ஜீவபூதாம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத். இந்த குணத்திரை விபாகத்தில் சொல்லும்பொழுதும் இது மாதிரி தான் பராப்பிரகிருத்தியும் அபராப்பிரகிருத்தியும் இருக்குன்னு, அதில் தன்னுடைய அம்சங்கள் பொருந்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த க்ஷேத்திரஜ விபாக யோகத்திலும் இது மாதிரி சொல்லும்பொழுது பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி அப்படின்னு சொன்னால், க்ஷேத்திரம் என்றால் வயல், அந்த வயலை போல் கர்மங்களாகிய விதைகளை விளைத்து முளரும் இடம், அதுதான். அப்புறம் பிரகிருதிம் புருஷம் செய்வ அப்படின்னு சொல்லச்சே அங்கேயும் என்ன இருக்கு, இந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தியை பற்றி சொல்லின்னு இருக்கார். இதை உபாசனை பண்ணும்பொழுதும், உபாசனை தாண்டி பெருமாளை உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், இந்த 2 பிரகிருத்தியில் இருக்கிற தத்துவங்கள், இந்த 2 பிரகிருத்தியில் இருக்கிற அவ்யக்தம் அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரதானம், மகத்தத்துவம். அதில் எல்லாம் என்ன இருக்கோ 11 இந்திரியங்கள், 5 விஷய இந்திரியங்கள், ஸ்தூல விஷயமான சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, இது 11 இந்திரியங்கள் சொன்னால் காது துவக்கு கண் நாக்கு மூக்கு என 5 ஞானேந்திரியங்கள், வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என 5 கர்மேந்திரியங்கள். இதில் மனம் என்பதும் சேர்ந்து அதீந்திரியம் என்று 1. இந்த 5 6 இதுவும் சேர்ந்து என்ன பண்ணுறது, அபராப்பிரகிருத்தியே க்ஷேத்திரம் பராப்பிரகிருத்தியே க்ஷேத்திரஜன். இந்த பெருமாள் இது தான் சொல்கிறார். பராப்பிரகிருத்தியில் வரும்போது பிரகிருத்திம், இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்ன சனாதனமாக எங்கிட்டேருந்து வந்தது தான் இங்கே இது மீண்டும் இவ்வாறு செய்ய துவங்குகிறது.
அதனால் என்ன இருக்குது, அது மனசை கூட்டு 6 இந்திரியங்களும் சேர்த்து இழுக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லித்தரார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.